ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லீஃப் ஃபில்லிங், அதாவது பட்டன் ஹோல் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் டைப் 2 தான் இன்றைக்கி நான் கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 சில்க் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா இதையுமே கேட்குறீங்க. 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரே கலரில். அதுக்கப்புறம் நீடில் பார்த்தீங்கன்னா துலிப் பிராண்டில் 13 எடுத்திருக்கேன். நீங்கள் 14மே எடுத்துக்கலாம். நான் 13 எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் 2 நீடிலுமே காமிக்கிறேன். சப்போஸ் அயர்ன் நீடில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்குக்கு உள்ள நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போன டைப்பில் என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஆனால் இதில் எப்படி அப்படின்னா, சென்டரில் இது மாதிரி லைன் போட்டுக்கிட்டு ரெண்டுத்தையுமே சேமாக ஃபில் பண்ண போகிறோம். அதாவது 2 சைடையுமே நம்ம ஈக்குவலாக ஃபில் பண்ண போகிறது தான் இந்த மெத்தடு. ஸோ இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் டைப் 2. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். இது நம்ம எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் கிளியராக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லீஃபோட ஷேப்பை நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் அந்த ஸ்டார்டிங் லைனும் மிடில் ஒரு லைனும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள லைன்னா, நம்ம அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் எப்போதும் போல் கீழேருந்து டபுள் த்ரெட் எடுத்துகிட்டு அதை ரிவர்ஸில் இழுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு ரிவர்ஸில் வச்சு ஒரு லாக் ஸ்டிச். இதில் எப்படின்னா கண்டினியூஸாக நம்ம பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த இடத்துல இது நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ சில டைம்ஸ் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குங்கிறப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜர் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் இப்போ தான் பிகினர், இந்த மாதிரி ஸ்டிச்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாமான்ட்டு. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு. நீங்கள் உங்களோட ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி டிசைன் தான் த்ரெட் ஒர்க்குக்கு, அதாவது லீஃப் ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணுவீங்க. ரொம்பவே சூப்பரான மெத்தட் இது. இப்போ நான் அதே மாதிரியே கண்டினியூஸாக 2 சைடுமே நான் இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறீங்க, அதை ரிவர்ஸில் இழுத்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அப்புறம் திரும்பி கண்டினியூஸாக. இப்போ நம்ம ஒரு லெஃப்ட் சைடு போட்டுகிட்டே இருக்கோம், ரைட் சைடு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா 2 ஸ்டிச் நீங்கள் அந்த ரைட் சைடே கொடுத்துக்கலாம். நான் இப்போ வீடியோவில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு த்ரெட் அகந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த 2 ஸ்டிச்சுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை சரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா சரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லாக் ஸ்டிச் போட்டு கீழே உள்ள த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஷார்ட்ஸில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதில் நான் முக்கியமான டிப்ஸுமே கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வந்துட்ருக்கோம். எவ்வளோ பேர் டைப் 1 ஸ்டிச் ட்ரை பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரே 2 தடவையே அந்த ஒரு பக்கமே கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. வெண்மதி ஆரி டிசைனர் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்ஸ்டாகிராமோட பேஜு. சப்போஸ் இந்த மாதிரி நம்ம த்ரெட் மக்கார் பண்ணிச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு அந்த நூலை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே எடுத்து விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இது நம்ம த்ரெட் நம்ம ஸ்டார்டிங் டு எண்ட் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா அது கஷ்டம்தான். என்ன தான் குவாலிட்டியான நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் புரியுதா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். அப்படிங்கிறப்ப அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஈஸியாகவே ஒரு விஷயத்தை இது பண்ண முடியும். நம்ம ஒரு ஸ்டிச்சை கற்றுக்குறோம், ஓகே. பட் ஆனால் அதில் வர ஒரு மிஸ்டேக்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணுறது மூலயமா நம்மளால் நெக்ஸ்ட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதை அப்படியே விடாமல் நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். அதனால தான் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3/4 வாசி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு முடிய போகிற மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்னா, கண்டினியூஸாக அந்த எந்த பக்கம் நிறையா இருக்கோ அந்த பக்கத்துக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் இது கண்டினியூஸாகவே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கம்ப்ளீட் ஆகிடும், ஒரு சைடு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர் லெவலாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸால் அவங்களோட பிஸ்னஸில் ஒரு க்ரோ
ஆக முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு பிகினர் லெவலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ நம்ம அதே மாதிரியே கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்து அந்த எண் வரைக்குமே வரப்போகிறோம். ரொம்பவே அழகான ஸ்டிச்சஸ். சம்டைம்ஸ் நம்ம இந்த 2 இது போடுறதால கேப் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட டைப் 1 ஸ்டிச்சில் கேப் வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நடுவில் ஒரு ஸ்டோன் செயின் நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா பீட் ஒர்க் கொடுத்துக்கலாம். இதில் அவுட்லைன்லேயுமே நீங்கள் பீட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பார்க்க ஒரு அழகாக இருக்கும். நான் ஆனால் த்ரெட் ஒர்க்கால் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த கடைசி வரைக்குமே நம்ம முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். 2மே சேம் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் ஒரு சைடு போட்டுட்டு இன்னொரு சைடை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இந்த மெத்தடில் ஈக்குவலாக 2த்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நான் ஏன் கீழே உள்ளது போடலைன்னா அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க போடாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது எக்ஸ்ட்ராவாக தெரிகிற மாதிரி இருக்குது அந்த லீஃபில். அதனால தான் அந்த லாஸ்ட் இதை நான் போடலை. இதோட டைட்டிலுமே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட்டன் ஹோல் லீஃப் ஃபில்லிங்கில் நம்ம நேற்று பார்த்தது டைப் 1, இப்போ நம்ம பார்த்தது டைப் 2 ஸ்டிச்சஸ். எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஆஃப் லீஃபை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் லீஃபை போடுறது டைப் 1. அதுக்கப்புறம் 2த்தையுமே சேமாக பண்ணுறது டைப் 2. நான் நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்டிச்சஸுமே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த டவுட் இருந்தாலுமே சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.